இன்றைக்கி நிறைய பேர் சொந்த பந்தத்தை பிரிஞ்சு தனிமையில் வாழ்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம வாயில் வர வார்த்தை. எப்படின்னு கேட்குறீங்களா? சொந்தம் வந்தாலும் அடுத்தவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி இது எதுக்கு தான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சொந்த பந்தத்தை பிரிஞ்சு தாய் தாப்பன அண்ணன் தம்பிகளெல்லாம் பிரிஞ்சு அவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் இது. நம்ம வாய் வார்த்தையில் நல்ல வார்த்தையில் நம்ம வாயில் வரணும். எடுத்தோ கவுத்தோன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி இன்றைக்கி நம்ம யாரையுமே பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு தோணும்? மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டா அவங்க வீட்டுக்கு போகலான்னு தோணுமா? அவங்ககிட்ட பேசலான்னு தோணுமா? நீங்களே சொல்லுங்கள். அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அவங்க யாரும் வந்துடக்கூடாது, நம்ம வீட்டில் 2 நாளைக்கு தங்கிடக்கூடாது, நம்மகிட்ட எந்த உதவியில் கேட்டிருக்கக்கூடாது, நம்ம இப்படி தனிமையிலுமே இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லி இன்றைக்கி ஒருத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை, ஏன் 2 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை, போக்குவரத்து கிடையாது, அப்படி இருக்காங்க. அது ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்களாம் வருத்தப்படுறோம். சந்தோஷம் பேசணும், சிரிக்கணும், எல்லா ஃபங்க்ஷனும் ஒன்றா கலந்துக்கணும், போகணும், வரணும்னாலும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தனிமையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்க மாட்டேருக்குது. அதில் மெயின் அவங்க சொந்தம் தான் ரொம்ப பிடிக்க மாட்டேருக்குது. நம்ம சொந்தம் அவங்களுக்கு பிடிக்காதாட்டிருக்குது. சரிங்களா? இன்றைக்கி எங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு சிங்கம், எங்கள் லாஸ்ட்டில் 6 பேருக்கு அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு சிங்கம் இருக்குது, எங்கள் தம்பி. இன்றைக்கி அவன் முகத்தை பார்த்து, அவன் உருவத்தை பார்த்து இன்றைக்கி பல மாதம் ஆச்சு, பல நாள் ஆச்சு. புரியுதுங்களா? இந்த ஒரு நிலைமை எந்த குடும்பத்துக்கும் வரக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கு. காரணம் என்ன? நம்ம பொம்பளைங்க எல்லாத்துலையும் அனுசரித்து முகப்பத்தாக போயிட்டோம் அப்படின்னா எல்லா தாய்பிள்ளையும் சந்தோஷமாக எல்லா ஃபங்க்ஷனையும் கலந்துக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. இன்றைக்கி அவங்க எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் வேணும்னு நினைக்கிறாங்களா வேண்டாம் நினைக்கிறாங்கன்னு தெரியல. அது நினச்சா வருத்தமாகவும் இருக்குது. இது எனக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியுது மக்களே. ஆனால் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்காக எல்லா அக்கா தங்கச்சிங்களோட எல்லா தாய் பிள்ளைங்களோட அவங்க ஒன்று சேர்ந்து எல்லாத்துலேயும் பகிர்ந்து சந்தோஷமாக அவங்க வாழணும், சிரிக்கணும், வரணும், போகணும்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காக தயவுசெய்து நீங்கள் அல்லாட்ட நீங்கள் துவா செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து எனக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? வேறு யாரும் இல்லை, என் கூட பிறந்த தம்பி, செல்ல தம்பி. எங்களுக்கு அது வருத்தமாக இருக்குது. ஆண்டவன் அவளுக்கு நல்ல பத்தி கொடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிட்டு நீங்கள் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.